தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ. எல்லாரும் வீட்லயும் பால் பொங்கி பட்டி பெருக நல்லபடியா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். இன்னைக்கு மக்களுக்காக செய்முறையோட செய்யக்கூடிய சமையல் என்னன்னு பார்த்தோம்னா சக்கரை பொங்கல், புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் காரக்கறி பொரியல். கிட்டத்தட்ட ஒரு 210 பேருக்கு இரவு விருந்து கொடுப்போம்னா சும்மா அட்டகாசமா வந்துருச்சு. இந்த தை பொங்கல் தரமான பொங்கல் கொண்டு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த வச்சிக்க போன வருஷம் தேனியில வந்து கரும்பு தோட்டத்துக்குள்ள பொங்கல் வச்சோம். அந்த பொங்கல் வச்சு முடிச்சுட்டு மீதி கரும்பு கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல போட்டோம். நல்லா பக்காவா தான் கிளம்பிச்சு. நம்ம கன்னியாகுமரி டு காஷ்மீரி பயணத்துல இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம விட்டாச்சு. இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு இதுல எது நல்லா இருக்குதோ அதை வெட்டி நம்ம இப்போ பொங்கல் கொண்டாடுறோம். இது சைஸ் சின்னதா இருந்தாலும் இது வரையும் நாங்க எந்த உரமும் போடல. அதாவது ஆர்கானிக்கா தமிழ்ல சொல்லுங்களேன். இயற்கையா வந்து கரும்பு வளர்ந்துருக்குது. இதை நம்ம பொங்கல் வச்சு படைச்சிட்டு சாப்பிட்றோம். இது நல்லா இருக்கு இப்படி இருக்கணும். கரும்பு சூப்பராக இருக்கா கரும்பு. இதே நம்ம வந்து இதை நல்லா அணை மடித்து கால் மடித்து விட்டுருந்தோம்னாக்கா சூப்பராக வந்திருக்கோம். நமக்கு வந்து நம்ம வெளியில் போனதால இது கொஞ்சம் பராமரிக்க முடியல. இந்த மண்ணுக்கெல்லாம் கரும்பு அருமையாக வருது. அருமை வெட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. போதும் பொங்கலுக்கு நமக்கு தேவையான கரும்பு இருக்கு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், தேங்க்ஸ் பா. பெரும் பொங்கல், தை பொங்கல், தை திருநாள் பொங்கல். வீட்டுல இருந்து சொல்லு வீட்டு பொங்கல் எடுத்த உடனே மாட்டுக்காம போ. மாமா கோவம் வந்துருச்சு. அவர் அப்படிதான் வீட்டு பொங்கல் இவருக்கு இதான் வேலை. அப்புறம் இந்த காட்டுல வைப்பாங்க பொங்கல், வீட்டுல வைப்பாங்க. உழவர் பொங்கல், எல்லாரும் வீட்லயும் பால் பொங்கி பட்டி பெருக நல்லபடியா எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும் இந்த தமிழ் புத்தாண்டு பொங்கலை. அவன் இன்னும் திருந்தல மாமா. தமிழ் பொங்கல், தை பொங்கல். தை பொங்கல்னா தரமான பொங்கல். இந்த தை திருநாள்ல என்ன நம்ம சமைக்க போறோம் சாங்? ஆனால் இன்னைக்கு வந்து விதவிதமான சமைக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே பானையில பொங்கல் வைப்பாங்க, நம்ம அண்டால பொங்கல் வைக்கிறோம். ஏன்னா பெருசா பொக்குறோம்னா பெருசா பொக்குறீங்க. ஏன்னா பெருசா பொக்குறோம்னா நீங்க நம்பர் 1 டுபாக்கோ, அவன் நம்பர் 2 டுபாக்கோ. இது பெருசா பெருசா பொங்குறோம். பொங்குறீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொங்கலும் வந்து நம்ம வந்து கொண்டாடுவோம், நாம சாப்பிடுவோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஆனா இந்த வருஷம் பொங்கல் பாத்தீங்கன்னாக்கா மனநல பாதிக்கப்பட்ட ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு, முதியோர்கள், படுக்கை நோயாளிகள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டு கொடுக்குறோம். அதனாலதான் இந்த சிறப்பான பொங்கல் இந்த தை பொங்கல். நான் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 210 பேருக்கு இரவு விருந்து கொடுப்போம்னா இந்த இரவு விருந்தே பொங்கல் ஸ்பெஷல்னா அதுக்காக தான் இன்னைக்கு சிறப்பான முறையில அண்டால சக்கரை பொங்கல், வட்டி சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வாழைப்பழம், மசால் வடை, தேங்காய் சட்னி இதெல்லாம் கொண்டு போயிட்டு இரவு விருந்து கொடுக்க போறோம். நானும் கொடுக்க போறேனா? என்ன பூப்பா? பொங்கல் பூனா? பொங்கல் பூ கிடையாது, அவங்க ஊர் காசாம போகுது. இல்லனா பொங்கல் பூனா? இந்த நல்ல நாளில் அனைத்து உள்ளங்களும் பொங்கலை என்ஜாய் பண்ணி நல்லா பெரியவங்க முதல் சிறியவர்களை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்லயும் பொங்கல் வையுங்க, சந்தோஷமா இருங்க. இவ்வளவு விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பீமா தினேஷ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்களுடைய நண்பர்கள் சிங்கப்பூர்ல இருந்து இந்த உதவி பண்றாங்கண்ணா. இப்ப வந்து பொங்கலுக்கு வந்து கஷ்டப்படுற ரோட்டோரம் உள்ள மக்கள், ஒரு ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் பொங்கல் கிடைக்காது. நம்ம எப்படி நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடி பொங்கல் வச்சு சாப்பிட்றோமோ எல்லாரும் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாரும் கொடுக்க சொல்லிருக்கிறாங்க. அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய நினைவுகளை இன்னும் மறக்காம இந்த உதவியெல்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த நண்பர்களுக்கு கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியோர்கள் இல்லத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மக்களுக்காக செய்முறையோட செய்யக்கூடிய சமையல் என்னன்னு பார்த்தோம்னா சக்கரை பொங்கல், புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் காரக்கறி பொரியல். இதெல்லாம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு நம்ம எப்படி செஞ்சு காட்ட போறோம்னா இப்ப சாப்பாடுன்னு எடுத்துக்கினால தொட்டுக்க இருந்தாதான் நமக்கு சைடிஷ் இருந்தாதான் நமக்கு உள்ள போவோம். அதிகமா சாப்பாடு மட்டும் இல்லைன்னா ஆமா புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. அதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா பீட்ரூட் காரக்கறி பொரியல், புடலங்காய் கூட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. போடுங்க பாட்டு. சாப்பாட்டுக்கு சும்மா சூப்பரா இருக்கும். அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். பொதுவாகவே நம்ம கல்யாண வீடாக இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷன் போனோம்னு வைங்களே முக்கியமாக என்ன பண்ணுவோம்னா இந்த பொரியல் கூட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா வயிறு நிறைஞ்சதான் மனசு
நிறைஞ்சு நல்லா வாழ்த்துவாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு தட்டு சாப்பிடுற இடத்துல மாட்டீங்களா? பட்னியா போட்டு வாழ்த்துல வாழ்த்துவியா? திட்ட மாட்டேன். அந்த மாதிரி இடத்துல இப்ப ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போறோன்னு வைங்களேன், இந்த மாதிரி வித்தியாசமான உணவுலாம் கொடுப்பாங்க. அதுல பார்த்தோம்னா காரக்கறி, அந்த காரக்கறி பொரியல் அதுவே வந்து வித்தியாசமா இருக்கும். வழக்கமா பீட்ரூட் எடுத்தோம்னா நார்மலாக தான் பொரியல் செய்வாங்க. ஆனால் இந்த காரக்கறி பொரியல் வந்து அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் ஸ்பெஷலாக காரக்கறி பொரியல் எடுத்திருக்கோம். அதே மாதிரி புடலங்காய் கூட்டு நார்மலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான முறையில் புடலங்காய் கூட்டு ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தை பொங்கலும் பொங்குது பாலும் பொங்குது பார்த்து சொல்லடியோ. சவுக்கு மரத்தையும் கரும்பையும் அப்படியே பின்னி பிணைய வச்சுட்டீங்களே. இதுதாங்க கிராமத்துல வந்து பொங்கல் பொங்கல் பண்டிகை. சவுக்கு மரத்துல கொண்டாடி. சவுக்கு மரம் இல்லை, நமக்கு இங்க இருக்கிறதுனால சவுக்கு மரம் வச்சிருக்கிறோம். வீட்டுல பொங்கல் மோட போட்டு கரும்பு முக்கோணமா நட்டு அதுல வந்து இந்த மாதிரி தோரணங்கள்லாம் கட்டி பொங்கல் வச்சு பொங்கல் மோடையில் இறக்கி வச்சு சூரியனை பார்த்து படையில் போட்டு கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய தமிழ் திருநாள் பொங்கல் தான் இந்த பொங்கல். அதுக்கு பற்ற வைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக அடுப்பு பற்ற வைக்கிறோம். குருவி குட்டை கழிச்சு வந்து பற்ற வைக்கிறேன்னா வெட்டி போட்ட பிள்ளை நம்ம பற்ற வச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை உலகில் வாழும் தமிழர் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கல் வாழ்த்து. நட்டு வச்சுறது யாரு கொடுக்குறான்னு தான் தெரியலண்ணா. அடிக்கடி எடுத்து லீடி வருஷம் எடுத்து தான் காட்டுறான வந்து யாரும் கொடுத்த பாடு இல்லை. உலகில் வாழும் தமிழ் மறுபடியும் வா போகுதா தமிழ் மக்களுக்கு இனிய அவர் சமைச்சு இறக்க போறாருடா. புடலங்காய் கூர்லி வைக்கிறோம், பொங்க வைக்கிறோம். புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காயை கொட்டிக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம், புடலங்காய் கூட்டுக்கு புடலங்காய் கொட்டுறது. கடலை பருப்பு சேர்த்துக்கிறேண்ணா. பருப்பை சேர்த்துங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறேண்ணா. பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி பெருசாக சேர்க்குறோம். ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். 5 பேருக்கு நம்ம 200 பேருக்கு மேலே சமைக்கிறதுக்கே பார்த்தீங்களா. ஏன்னா இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. பொதுவாகவே பார்த்தோம்னா கூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீர் காய்கறிகளை தான் அதிகமாக பயன்படுத்தணும். இப்போ வரைக்கும் நம்ம தண்ணியோ எண்ணெயோ ஊற்றலை. அது இன்னும் அடி பிடிக்காமல் இருக்குன்னா காரணம் என்னன்னா அந்த நீர்க்காய் அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமான பொருள். ஒரு 4 பச்சை மிளகாய், ஏன்னா இதான் காரம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோண்ணா. சூப்பர் தம்பி. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இதுக்கு தான் நீர்காய் சேர்க்குறோம். நீர்காய் ஓடு கலக்கலா இருக்குதா? கலக்கலா இல்லை, கலக்கிறாரு. தண்ணி ஊற்று தம்பி. புடலங்காய் முழு அளவுக்கு இந்த அளவுக்கெல்லாம் ஊற்றக்கூடாது. காரணம் என்னன்னா கூட்டு அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கணும். ஏன்னா புடலங்காவும் நீர்காய், அதுவும் தண்ணி விடும். உண்ணா நீர்காய் நீர் கோழி நீர் காயை விட கம்மியாகவே தண்ணி இருக்கணும். இதே கோஸில் பண்ணுறதா இருந்தால் இன்னும் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? என்ன தெரியுது? எல்லாத்துக்குமே தண்ணி அளவு முக்கியம். தண்ணி அளவு அதிகமாக போச்சுன்னு வச்சுக்க வீணா போயிடும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இப்போ நம்மளுடைய புடலங்காய் கூட்டுக்கு இப்போது 5 பேருக்கு ஒரு துண்டு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். எப்படி இருக்கு பார்க்கலாமா? வெந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் வேகணும். புடலங்காய் நல்லா வெந்துருக்குண்ணா. வெந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. நல்லதுண்ணா. அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த மழை வரலனா கஷ்டம்னுவாங்க, நிறைய பேருக்கு மழை வந்தால் கஷ்டம்னுவாங்க. வந்தாலும் திட்டுவாங்க, வரலனாலும் திட்டுவாங்க. அப்பேற்பட்ட வரவானதான் மழை. நம்மளுடைய புடலங்காய் நல்லா வெந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய சிறுபருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக வச்சாதான் இந்த பருப்பு சேரும்போது நம்மளுக்கு கூட்டாக வரும். 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு பருப்பு இந்த மாதிரி கொள்ளையாக வேக வச்சு சேர்க்கணும். பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி அதிகமாக இல்லாமல் கெட்டியாக வைக்கணும். நம்மளாம் ஹோட்டல் போனோம், நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டு பொரியலில் வைப்பாங்க, அதுக்கடுத்து சாதம் வரதுக்குள்ளே கூட்டு பொரியல் காலி பண்ணிடுவோம். காரணம் என்ன, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி முக்கியமாக கூட்டு பொரியல் நம்ம எடுத்துருக்கோம். தேங்காய், சோம்பு, ரவை, அரவை,
கூட்டு பதத்துக்கு வந்துடுச்சுங்களா? பதத்துக்கு வந்துடுச்சு. வாசனையே அருமையாக இருக்கும். இன்னும் தாளிப்புன்னு ஒன்று இருக்குண்ணா, அது போட்டால் இன்னும் வேறு லெவலில் இருக்குண்ணா. புடலங்காய் கூட்டு சும்மா தரமாக வந்திருக்குண்ணா, தரமாக இருக்கு. இறக்குறோம். புடலங்காய் கூட்டுக்கு ஒரு டாப்பான எண்ணெய் ஊற்றி ஒரு தாளி போட போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய்ண்ணா, கூட்டுனாலே அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை சும்மா கம்மன்னு வரணும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். தாளிப்பு போட்ட உடனே ஒரு தரமான காமெடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொங்கல் அன்மை நீங்களும் ஜாலியாக இருக்கணும்ல. ஏன்னா இந்த தாளிப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குண்ணா. ஏன்னா கூட்டு தாளிப்பு இது. அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த கலப்பு, ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய், ஒரு 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 பல் பெரிய பூண்டா நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்க்கணும். கடைசியாக தான் இந்த மாதிரி தான் தாளி போடணும்னா, ஏன்னா இது கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக முதல்ல போட்டோம்னா பிடிக்கும். இந்த நேரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். பெருங்காயம் வாசனை காயமாகி குட்டகினி அதே தானே. இவ்வளோ ஒரு தரமாக இருந்துச்சா, சும்மா அடிச்சு இறக்கலாண்ணா. சரிண்ணா, பொங்கல் எப்படி போகுது? சிறப்பாக போயின்னு இருக்குது. பொங்கல் போகிறதுலாம் இருக்கட்டும், என் காசை நான் பூரா நீ பொங்க வச்சு ரொம்ப நாளுக்கு ஆகுதா, அது தரணும்னு உனக்கு மனசாட்சி இருக்குதா? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். இந்தா என்கிட்ட இப்போதைக்கு 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபா அப்புறம் எப்போ கையில் கிடைக்கிற அப்போ தரேன். ஞாபகம் பின்ன வச்சு இல்லாமல் எப்படி இருப்பேன் நான்? என்ன லூஸா? நீ லூசா இல்லாம இரு. அந்த கண்ணாடி போட்டிருக்கல, அதுக்கு ஒரு 40 ரூபா அவனை ஞாபகம் இருக்கா? பார்த்து கன்னியாகுமரி கண்ணாடி 50 ரூபால 10 ரூபா தானே வச்சிருந்தேன், 40 ரூபா நான் கொடுத்தேன். அது போகட்டும். பால் வாங்க 100 ரூபா கொடுத்தேன்னா 60 ரூபா போச்சு இல்ல, மீதி எனக்கு 40 ரூபா தரணும் இல்ல, அந்த காசு கொடு. இன்னும் எல்லாம் 40 ரூபாயில ஓட்டிட்டு இருக்கீங்க வாழ்க்கைய. இன்னும் 20 ரூபா தான் தரேன். எனக்கு அவன் 40 ரூபா தரணும். அதை கேட்டதுக்கு 20 ரூபா தான் இருக்குன்ட்டான். அதை வாங்கி இன்னைக்கு செலவு பாக்கெட்ல வச்சேன், அதையும் நீ பிடிங்கிட்ட. சரி 20 ரூபா உனக்கு நாளைக்கு தரேன். ஓகே, உனக்கு எனக்கு என்னடா 20 ரூபா தரணும். சரியா போச்சு. அப்ப அவங்களுக்கு 40 ரூபா ஓவர். அப்ப அவங்களுக்கு 40 ரூபா ஓவர். இப்போ உங்க கையில் 20 ரூபா இருக்குல்ல, பாக்கெட் காலியா இருக்கு. உனக்கு எனக்கும் கணக்கு ஓவர். ஏன் அங்க வைக்கிறேன்? எனக்கு தரணும் இல்ல, நீ எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. இது என் காசு என்கிட்ட வந்துருச்சு. கணக்கு ஓவர். ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஒரு 20 ரூபா கடன் கூட. ஆள் விடுற சாமி. தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி. நம்ம அரிசி பச்சரிசி வாங்கும் போதே கேட்டுக்கணும், பொங்கல் அரிசி அப்படின்னா நல்ல மாவு மாதிரி இருக்கும், அந்த அரிசி வாங்கிக்கணும். சக்கரை பொங்கலுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பாசி பருப்பு போட்டுக்கிறோம். அவ்வளோண்ணா? அவ்வளோதான். அளவுண்ணா 50 கிராம் இருந்தா போதும்ண்ணா. காரணம் என்னன்னா, நம்ம பருப்பு அதிகமா போட்டோம்னா நம்ம காலையில சாப்பிட்றோம் இல்லையா பொங்கல், அந்த ஃபீல் வந்துடும். பச்சை அரிசியை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறோம், ஊற வைக்கிறோம் கழுவிட்டு. பருப்பு போட்டு என்னாச்சுண்ணா? பாசி பருப்பு வந்துக்கின்னு இருக்குது. ஓகே, முறை கட்டுது இப்போதான். பாசி பயிர் ரெடி ஆகி இருக்குண்ணா. பொங்கல் பச்சரிசி ஊற வச்சு அலசி ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ சேர்த்துக்கிறோம். பொங்கல் நல்லா வந்துக்கின்னு இருக்கு. பொங்கல் தான் வந்துருச்சேடா. இன்னும் வரணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. நீ தான் பொங்கல். ஆமாண்ணா, மெயினான பொங்கல்னா. இது வரைக்கும் வெண்பொங்கல், இப்போதைக்கு வெள்ளம் பொங்கல். நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளம் கிடச்சிச்சுன்னா கடைகளில் வந்து நம்ம நல்லா கலராக வேணும் அப்படின்னா பழைய வெள்ளம் அப்படின்னு கேட்டோம்னா தருவாங்க. கொலைஞ்ச பின்னாடி தானே இந்த மாதிரி வெள்ளம்லாம் சேர்க்கணும், அதுக்கப்புறம் குலையாது. அந்த வெள்ளம் வந்து இலகிடும் இல்லையா? இலகிடும். இலகிடுச்சுன்னா அரிசி அதுக்கப்புறம் வேகாது. சக்கரை ஏலக்காய் இடிச்சதை போட்டு கிண்டிக்கிறோம். வாசனை கமகமன்னு வரும் நல்லா. அடுத்து ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம்
நம்மளுடைய பொங்கல் கம்மன்னு ரெடி ஆயிடுச்சுன்னா அதில் இன்னும் சுவையும் மனமும் கூட்டுறதுக்கு தாலி போட போகிறோம். நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். நான் இப்போ நெய் மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வரேண்ணா. இதோட பொங்கலுக்கு எவ்வளோ வேணா சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். ரொம்ப அனல் இருந்துச்சுன்னா உடனே கரிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிச்சுன்னா திராட்சை நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். இந்த டைம் இறக்கி பொங்கலில் கொட்ட போகிறோம். தாளிப்பு கொட்டிக்கிறோம். தரமான பொங்கல் தயார் பண்ணுறோம். தரமாக இருக்குண்ணா. வாட்டமாக இருக்குதா? பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடிக்கின்னு இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு சிறப்பான பொங்கல் வாழ்த்துக்கள். பீட்ரூட் காரக்கறி பொரியலுக்கு உருளி வச்சாச்சு. இப்போ செக்கான நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோவா இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. உலகத்திலேயே பொங்கலுக்கு பலூன் கட்டுறது நீக்குதான். இல்லைண்ணா மாட்டுக்கெல்லாம் கட்டுவாங்கண்ணா. மாட்டு கொம்பல் கட்டி பறக்க விடுறது மாட்டை அடிச்சு மாட்டு பொங்கலுக்கு. உருளி சும்மா நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா இந்த டைம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு நல்லா வறுத்துருண்ணா. கருப்பாக கூட சாப்பிடும் போது அப்படியே மென்று சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு இருக்கணும். கருத்துருச்சுன்னா கசக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டா இதுக்கப்புறம் போடும்போது இன்னும் கொஞ்சம் வறுபடும். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் 2 கீரி கீரி பாம்பு வச்சிருக்காருண்ணா. ஒரு 2 பெரிய வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு நல்லா ஒரு நார்மலான அளவில் வதந்துக்குன்னு இருக்குது. வாங்க சார் வாங்க, குறைஞ்ச விலை தான். உங்கள் கையில் உள்ளதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகல. இந்த நேரத்தில் வந்து பொடியாக நறுக்கி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு பீட்ரூட் பொடியாக இருக்கணும்ண்ணா. ஏன்னா நம்ம வேக வச்சு போட போகிறது கிடையாது, அப்படியே போடுறோம். நிறைய இடத்துல அதான் தப்பு பண்ணிடுவாங்க. கண்டிப்பாங்க தப்பு பண்ணலாம், தெரியாமல் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் இருக்கு இல்லையா, பெருசாக வெட்டி தனியாக வேக வச்சு அதை சத்தெல்லாம் வெளியில் விட்டுருவாங்க. இந்த மாதிரி பொடியாக வெட்டி டைரெக்டாக வேக வைக்கணும். அப்போ அதோட சத்து உள்ளே இருக்கும். ஆமாம் ஆமாம் பெரியமாமா. கறி கார பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு, காரக்கறி பொரியல். அந்த தண்ணி வேணா தெளித்து வேக வச்சு எடுத்துக்கலாம்ண்ணா. சுண்ட தண்ணி கூட ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய். பொதுவாகவே பொரியல் பண்ணும்போது வெறும் தேங்காவை மட்டும் பூவாக திருவி கடைசியாக சேர்த்துருவாங்க. ஆனால் இந்த காரக்கறி பொரியலுக்கு என்ன பண்ணணும்னா இந்த தேங்காயோட ஒரு சில மசாலா சேர்த்து ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சிட்டு வரணும். அதுக்கு ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய், ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. பொரியலுக்கு இதுதான் ஸ்பெஷல் மசாலா. நல்லா நைஸாக அரைச்சி தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தானே சொன்னேன் அப்படி தண்ணி ஊற்றாமல் குறைன்னு எடுத்துகிட்டு வரணும். என்ன வண்ணத்தில் இருக்கு பார்க்கலாமா? என்னதான் இருந்தாலும் சிறப்பில் தானே இருக்கும். இன்னும் தண்ணி இருக்குது எங்கண்ணா இருக்கு பாருங்க. சுத்தமாக நம்ம தண்ணியே தெளிக்காமல் வேக வச்சா இந்த பீட்ரூட்லேயே அதோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகவே இருக்கும். கலர் எப்படி இருக்கா? அட்டகாசமா கண்ணாடி தாக்கு கப்பர். நம்ம சொன்ன கறி மசாலா இதுதானே. பொரியலுக்கு இந்த மாதிரி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த பீட்ரூட் கறி பொரியலுக்கு கண்டிப்பாக இதுதான் சேர்க்குறோம். பக்கா சாதம்லாம் இதை வச்சு அட்டகாசமாக சாப்பிட்லாண்ணா. இல்லை குழம்பே இல்லாமல் இப்படியே சாப்பிட்லாம். நான் நம்மளோட பீட்ரூட் கார கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ போய் நம்ம வடை போட போகிறோம். வடை போட்டுட்டு நம்ம படையல் போட்டு சாப்பிட்டு கொண்டு போயிட்டு ஆசிரமங்களில் உள்ளவங்கள போய் பார்க்க போகிறோம். பொங்கல் கொண்டாட போகிறோம். காய்கறி போட்டால் தரமான ஒரு சாம்பார் வச்சுருக்கோண்ணா. 205 பேருக்கு வச்சுருக்கோம். நல்லா விளாடி விட்டு லைட்டாக நெய்யும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோண்ணா. இன்னும் நெய் சேர்த்துக்கிறோம். சரிங்க. மல்லித்தலை சேர்த்துக்கிறோம். மல்லித்தலை நீ மனமே மனம் தானே. என்ன கொத்தமல்லி ரசத்துக்கு போட்டு 200 பேருக்கு தாராளமாக வச்சுருவோம். காரைக்குடியில் உள்ள 3 ஆசிரமத்துக்கும் போகுது இல்லையா, பந்தி போட ஆரம்பிச்சிட்டிங்களா? விருந்துண்ணா. அந்த பக்கம் ரசத்துக்கு தம்பி பீமா தினேஷ் அவருடைய நினைவு நாளுக்காக தடப்புடலான பொங்கல் வச்சிருக்கிறோம்.
இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோமோ அத்தனையும் கொண்டு போய் குழந்தைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் இரவு சாப்பாடு கொண்டு போய் தட்டப்படலாம் கொடுக்குறோம். இதில் ஒரு பொருள் மிஸ் ஆகுதுண்ணா, கரெக்டாக சொல்லலாம் பார்ப்போம். நான் வேணா சொல்றா சொல்லிடுவா. சொல்லு. ரசம் ரெடி இருக்குது, அது ரெடியா இருக்கு, இது ரெடியா இருக்கு, அது ரெடியா இருக்குது. இன்னும் ஒன்னே ஒன்று குறையுது. இன்னது கண்டிப்புறா சென்றாயா கண்டிப்புறா தண்ணி பாட்டில் குறையுது கிடையாதுண்ணா. தேங்காய் சட்னி அது நம்ம கிளம்பும் போது நம்ம அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாலி போட்டு கொண்டு போக போகிறோம். வடைக்கு ஏற்ற மாதிரி பொங்கல் ஸ்பெஷல் என்னென்ன தயார் பண்ணிருக்கோம் பார்த்துக்குங்க. சார் ஏதோ சொல்ல பார்க்குறாரா? தின்னு போகிறாரு. பொங்கல்னால வெறும் பொங்கல் தானே. வெறும் பொங்கலா? இங்கே ஒரு படையிலே காத்துட்டு இருக்கு. வெறும் பொங்கல். வெறும் பொங்கல்ன்ற கல்யாண விருந்தே காத்துட்டு இருக்கேண்ணா. அவன் வெறும் பையன் அப்படிதான் சொல்லுவான். ஆமா, இவரு நிறைய வச்சிருக்கிறாருண்ணா. நான் வெறும் பையா. கரும்பு இனிப்புல ஆரம்பிச்சு கரும்பு, சக்கரை பொங்கல், வடி சோறு, சாம்பார், பருப்படை. நம்ம இன்னைக்கு கேரட்டு கறி. கேரட் கறி அது. ஆமா, நல்லா பாரு. பீட்ரூட் கேரட். ஐயோ, பீட்ரூட் கறி மசாலா பொரியல், கோசு கூட்டா புடலங்காய் கூட்டா. ஊர்காரன் சொன்னது ரஜம், வாழைப்பழம். இவ்வளவு விருந்து எங்களுக்கு மட்டும் இல்லைண்ணா, மக்களாகிய முதியோர்களுக்கும் படுக்கை நோயாளிகளுக்கும் கடவுளினுடைய குழந்தைகளுக்கும் தரமான இரவு விருந்து கொண்டு இன்பமாக கொண்டு கொடுக்குறோன்னா பொங்கல் விருந்து. கண்டிப்பா பொங்கல் அன்னைக்கு முதல்ல சக்கரை பொங்கல் ரவை எடுத்துக்கணும். முதல்ல சக்கரை பொங்கல், இனிப்பு பொங்கல். நம்ம கோயில்களில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த சுவை அப்படியே அந்த பொங்கல் இருக்குன்னா காரணம் என்னன்னா அந்த நம்ம போட்ட அந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காய் தூளும் அளவான இனிப்பு, அருமையான தாளிப்பு, அட்டகாசமான பொங்கல். நல்லா சாப்பிட்டுக்கிட்டா பசுக்காரன் நிறுத்த மாட்டான். அப்புறம் கடையில் நீ காசு போட்டு தான் வாங்கி சாப்பிடணும். நிறைய வச்சிருக்காங்க. ஆனா பாண்டி, இந்த பொங்கல் வந்து இந்த கோயில்ல வந்து ஐருங்க வைக்கிறாங்க பாருங்க. வெண்பொங்கல் டால்டா போட்டு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. அதனுடைய டேஸ்ட் தனிதான். அந்த ஈக்குவல்ல நம்ம நெய் போட்டு பண்ண இனிப்பு பொங்கல் சூப்பரா இருக்கு. வெறும் பொங்கல் சும்மா ரவை கொஞ்சம் உப்பை போட்டு அழகாக பொங்கல் வச்சாலே சும்மா செம்மையா இருக்கும். நம்ம வீட்டு பெண்கள் வச்சா பொங்கலுக்கு உப்பு போட மாட்டாங்க தம்பி. சக்கரை பொங்கலுக்கு சொல்லுங்க, சக்கரை பொங்கல் பொங்கலுக்கு சொன்னங்க. சாதாரணமா வச்சாலே நல்லா இருக்கும். நான் சொல்ல வந்தேனா, இது சக்கரை பொங்கல் சரவெடி போல இருக்கும். அடுத்து சாம்பார் சாதம். அடுத்து சோறு சாம்பார்ல இருக்கிறீங்களா? சாம்பார் தரமா இருக்குது. அடுத்தது வடா. வடா வடா நல்லா முறுமுறுப்பா, கீரை வடா, பருப்பு வடா. கீரைலாம் சேர்த்துக்கோங்க சார். கீரை சாத்தம்னாலே இந்த மசால் வடைக்கு ஒரு தனி சுவை நல்லா அதிகரித்து தரும். அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு முன்னாடி சாம்பார் பார்த்தோம்னா கல்யாண வீட்டுங்கள்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க சாம்பாரோடைய சுவை நல்ல மொறுமொறுப்பாக. நம்ம போட்டிருக்க மசாலாவோட சுவை ஒரு மசால் வடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விட டாப்பாக இருக்குண்ணா. தரமான கூட்டுனா அதை அள்ளி போட்டு ஒரு காட்டு. பீட்ரூட்டை வந்து நம்மள நல்ல கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்ப கறி என்னன்னு சாப்பிடுவேன். கறின்னு தான் சாப்பிடணும். அட்டி பெரட்டா இருப்பாரு பீட்ரூட்டை. கறி மாதிரி இருக்கும்ண்ணா. இப்பதான் சொன்னாங்க பாருங்க, அது கறியில் இல்லைன்னா நேரம் பூந்து விளையாடுறது. கூட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு தாளிச்சது சைவத்திலே பேர் போன ஹோட்டல்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே செஞ்சால் எப்படி ஒரு சிக்னேச்சர் சாப்பாட்டுக்காகவே உள்ளே போவாங்க. அந்த மாதிரி சுவையில் கூட்டு இருக்குன்னா. ரெண்டாவது இந்த காரக்கறி பொரியல். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், குழம்புங்களே வேண்டாம், இதை பொரியல் வச்சே பரட்டி சாப்பிடலான்னு. அந்த அளவுக்கு டாப்பாக இருக்குண்ணா. சும்மா அட்டகாசமா வந்துருச்சு. இந்த தை பொங்கல் தரமான பொங்கல் கொண்டு போய் கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுக்குறோம். இந்த வச்சிக்க சாவடிக்கிறாங்க. நாம சாப்பிட்டாச்சு, மறுபடியுமா திருப்தி ஆயிடுச்சு. வாங்க குழந்தைங்களோட சந்தோஷத்தையும் முதியோர்களுடைய முகத்தில் உள்ள சந்தோஷத்தையும் போய் பார்க்குறோம். சட்னி தயாரா? நம்ம சொன்ன தேங்காய் சட்னி தாளி போட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு 3 ஆசிரமத்துக்கு இரவு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ 3 ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். இப்போ முதல்ல வந்து அன்னபூரணி இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது இன்னும் 2 ஆசிரமத்துக்கு போகணும். அதனால இங்கே வந்து நம்ம சாப்பாடு மட்டும் கொடுத்துட்றோம். பரிமாறதுக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்து 2 ஆசிரமத்துக்கு போகணும். ஏன்னா அங்கே கரெக்ட் டைமுக்கு அவங்களுக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்கணும். இந்த பொங்கல் தினத்தை முன்னிட்டு பீமா தினேஷ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அன்னபூரணி முதியோர் இல்லத்து சார்பாக எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நல்லபடியாக இருக்கட்டும், நல்லபடியாக வரட்டும். நன்றிங்க பாட்டி. நன்றி ஐயா. சைவ சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றிங்க ஐயா. பீமா சுரேஷ் அவங்க நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அன்னபூர்த்தி சார்பாக எங்கள் பொங்கல் வாழ்த்தையும் அவங்களுக்கு நல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். நன்றிங்க ஐயா.
அன்னபூரணி முதியோர் இல்லத்திற்கு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவங்க குடும்பம் எல்லாருமே நல்லா 16 செல்வங்களோட நோய் நொடி இல்லாமல் ஐசையும் செல்வத்தையும் கொடுத்து நீடூடி வாழணும். நன்றிங்க. காலையில் கல்விடுத்தது முதல் இந்நேரம் வரை நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைத்தனத்துக்காகவும் மது அன்புக்காகவும் மது பராமரிப்புக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இரவு உணவை சிங்கப்பூரிலிருந்து அவருடைய நண்பர்கள் கொடுக்கின்றார்கள். குறிப்பாக பீமா தினேஷ் ஆன்ம இடைப்பாட்டிற்காக இந்த உணவு அளிக்கிறார்கள். தகப்பனே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் உயிர் வாழ்வான் என்ற இறைவார்த்தை கேட்ப இறந்த பீமா தினேஷ் இவர்கள் மண்டபத்தில் வாழும்போது அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்துக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய பிரிவால் வருந்துகின்ற அவருடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நீரே ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்கள் நண்பர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொழிலிலே முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. அவர்கள் பணி நிமித்தம் வெளியே போகும்போது உள்ளே வரும்போது நல்ல பாதுகாப்பான பயணத்தை தந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நல்லா இருக்கா? பொங்கல் நல்லா இருக்கா? சாப்பிடுறோம். பொங்கல் எப்படி இருக்கு? சூப்பரா. வடை எப்படி இருக்கு? சூப்பர். சோறு சூப்பர், சாம்பார் சூப்பர், பீட்டர் சூப்பர், பொடலங்காய் சூப்பர், வாழைப்பழம் சூப்பர். எப்பா எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா? தேங்க்யூ. நல்லா இருக்கா? புடலங்காய் கூட்டு, அது பீட்ரூட் வறுவல். நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. சாவரம் நல்லா இருக்கு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வாழைப்பழம் நல்லா இருக்கு, கூட்டு நல்லா இருக்கு, சோறு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி சார். சாப்பாடு இருக்கு, பொங்கல் இருக்கு, கேசி பட்டா இருக்கு, சாப்பிடும் இருக்கு, கூட்டு இருக்கு, துப்பாக்கண்ணா பொங்கல். நல்லா இருக்கா தம்பி? இப்போ இன்னைக்கு 200 பேருக்கு தடப்படலான்னு விருந்து 2வது ஆசிரமம் வந்துருக்கிறோம். நிர்மலா ஆசிரமத்துக்கு அடுத்தது 3வது கார் போயிருக்குது ஜர்கனிக்கு. அங்கே கிட்டத்தட்ட 150க்கு மேலே இருக்காங்க. இந்த இரவு சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்தது ரொம்ப நன்றி. எல்லாரும் சூப்பராக இருக்கின்றாங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கா? பீமா தினேஷ் அவங்களுடைய நினைவு நாளுக்கோசரம் நம்ம என்னென்ன உணவு கொண்டு வந்துக்கிறோன்னு பார்ப்போம். சூடான சுவையான சர்க்கரை பொங்கல், வெள்ளை சாதம், சாம்பார், ரசம், பீட்ரூட் கறி மசால் பொரியல், கல்யாண வீட்டு புடலங்காய் கூட்டு, கீரை பருப்பு வடை, தேங்காய் சட்னி, வாழைப்பழம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எங்களுக்கு எல்லாமுமா இருக்கின்ற எங்கள் அன்பு தந்தையே, இந்த மாலை வேளையிலே எங்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உணவினை எங்களுக்கு தருவதற்காக முயற்சி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக பீமா தினேஷ் அவர்களின் இறந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு அவர்களது சகோதரர்கள், நண்பர்கள், தோழர்கள் இணைந்து எங்களுக்கு இந்த உணவினை வழங்க ஆயத்தப்படுத்தி அவர்களை நீர் உமது உதவும் கரங்களாக ஏற்படுத்தி தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இறந்த அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி தந்து அவர்களை சூழ்ந்திருக்கின்ற உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் தந்து வழிநடத்தும்படியாகவும். சாப்பாடு யாருக்குங்கக்கா? பாட்டிக்கு. அவங்களால நடக்க முடியாதுங்களா? நடக்கவே முடியாது. அந்த பாட்டிங்களுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க. சரி சரி. பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா சிங்கப்பூர்லேருந்து. நல்லா இருக்கு. பீமா தினேஷ் ஆத்மா வேண்டிக்கிறோம். நன்றிங்கம்மா. என்ன சாப்பாடு எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கானே. பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. May God keep their soul in peace. சாப்பாடு நல்லா இருக்கா? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. ஏன் சாப்பாடு நல்லா இருக்குங்களா? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து. என்ன சாப்பாடு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குண்ணே.
சாப்பாடு நல்லா இருக்குங்களாம்மா? நல்லா இருக்குங்களா? நன்றிங்கம்மா. பொங்கல் வாழ்த்துக்கள். சாப்பாடு எப்படிங்கம்மா இருக்கு? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அம்மா சாப்பாடு எப்படி இருக்கு? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சிங்கப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா சாப்பாடு எப்படி இருக்குங்க? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குங்க? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு பிடிச்சிருக்குங்களா? சாப்பாடு எப்படிங்கம்மா இருக்கு? நல்லா இருக்கா? பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. சாப்பாடு எப்படிங்கம்மா இருக்கு? பீமா தினேஷ் அவங்க நினைவு நாளுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றிங்கம்மா. பொங்கல், ஹாப்பி பொங்கல். சாப்பாடு எப்படி இருக்குங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 3 ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம். எந்தெந்த ஆசிரமம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்மல் ஆசிரமம் 1, அன்னபூரணி முதியோர் இல்லம் 1, 2 ஜர்கனி முதியோர் இல்லம் மனநிலை பாதிக்கப்பட்டோர் வயசானவர் ஒரு 150 பேர் 150 பேருக்கு இருக்கிறாங்க. இந்த 3 ஆசிரமத்துக்கும் தடபுடலான பொங்கல் விருந்து கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பீமா தினேஷ் அவங்களுடைய நினைவு நாளுக்காக இந்த 3 ஆசிரமத்துக்கு அவங்க நண்பர்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க. இந்த பொங்கலுக்கு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களும் சந்தோஷமா இருக்கணும், பொங்கலை கொண்டாடணும், அவங்களும் திருப்தியாக சாப்பிடணும்னு நினைச்ச அந்த நல்ல உள்ளங்கள் சிங்கப்பூர் நண்பர்கள் நீரோடி காலம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் பீமா தினேஷ் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையாளும் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயே இருக்கேன் பாருங்க. அனைத்து நம்ம ரசிகர் நல்ல உள்ளங்களுக்கு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.